தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் போரால் ஏற்பட்டு இருக்கும் பாதிப்புகள் பற்றி மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். மேற்கு ஆசிய போரால் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான தயார் நிலை மற்றும் திட்டங்கள் தொடர்பாக மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். ஈரான் போர் 28வது நாளாக நீடிக்கும் நிலையில் முதல் முறையாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை உறுதி செய்வது குறித்து இந்த கூட்டம் முக்கிய கவனம் செலுத்தும். காணொலி மூலம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறும் தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில முதல்வர்கள் மட்டும் இதில் பங்கேற்க மாட்டார்கள். அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாவேகாவில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்ததோடு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். இப்புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை உறுதி அளித்திருப்பதாக தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இந்த நிலையில் பொன்ராஜ் தனது எக்ஸ் பதிவில் தனக்கு பாடம் எடுக்கும் முன்பு விஜய் பெண்களை மதித்து போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகா பெண் நிர்வாகியை காரில் இடித்து தள்ளிவிட்டு சென்றதற்கு விஜய் மன்னிப்பு கேட்டால் தனது சொல்லால் காயம்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏற்றத்தை தடுக்கும் வகையில் அவற்றின் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. ஈரான் போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. எனவே இவற்றை கொள்முதல் செய்யும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்படும் இழப்பை சரிக்கட்ட பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. இதை தடுக்கும் வகையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. பெட்ரோல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 13 3ஆகவும் 10 ரூபாயாக இருந்த டீசல் மீதான கலால் வரியை முழுமையாக மத்திய அரசு நீக்கியுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு உள்ள நிலையில் 5 தொகுதிகளில் திமுகவுடன் காங்கிரஸ் மோதுகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், திமுகவிற்கு 14 தொகுதிகள் என முடிவானது. இதில் உள் ஒதுக்கீடாக இந்திய கம்யூனிஸ்ட், விசிகாவிற்கு தலா 1 தொகுதியை திமுக வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிய தற்போது காலாப்பட்டு, ராஜ்பவன், மங்களம், திருபுவனை, காரைக்கால் தெற்கு ஆகிய 5 தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் நேரடியாக மோதுகின்றன. அதேபோல் உழவர்கரை, ஊசடு, நெட்டப்பாக்கம், ஏனாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. முதல்வர் ஸ்டாலின் வரும் 2ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக இந்த தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்துள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணியில் தொகுதிகளை ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு 66 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 175 தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதையடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் அன்றைய தினம் திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும் அவர் ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு மாம்பழ சின்னத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒதுக்கியதாக டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 1969ஆம் ஆண்டு சமூக நீதி, இடஒதுக்கீடு, பூரண மதுவிலக்கு மற்றும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றம் ஆகிய முக்கிய கொள்கைகளை முன்னிறுத்தி பாமகவை தான் தொடங்கியதாகவும் இயக்கத்தை கட்டி காத்ததாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் தன்னை புறந்தள்ளிவிட்டு போலியான ஆவணங்களை உருவாக்கி கட்சியை அபகரிக்க திட்டமிட்டு செயல்பட்டு வரும் சூழலில் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருப்பதாக
ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாதத்திற்கான சமையல் எரிவாயு 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுவிற்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று வதந்தி கிளப்பிவிடப்பட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசு ஈரான், வளைகுடா நாடுகள், ரஷ்யாவிடம் இருந்து நமக்கு தேவையான எரிபொருளை எந்த தடையும் இன்றி கொள்முதல் செய்து வருகிறது. அந்த வகையில் அடுத்த ஒரு மாதத்திற்கு விநியோகம் செய்ய போதுமான 8 லட்சம் டன் சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளது. அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளது. எனவே பற்றாக்குறை என்ற தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஈரான் போருக்கு தற்காலிக நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாலும் கச்சா எண்ணெய் விலையில் 15% சரிவு ஏற்பட்டதாலும் சமீப நாட்களில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 640 அதிகரித்து ஒரு சவரன் 1,07,440க்கும் 1 கிராம் ரூபாய் 13,430க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை அதிகரித்தாலும் வெள்ளி விலை கிலோவிற்கு 15,000 அதிரடியாக குறைந்துள்ளது. 1 கிராம் ரூபாய் 245க்கும் 1 கிலோ பார் வெள்ளி ரூபாய் 2,45,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் ஏப்ரல் 6, 2026 வரை மேலும் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் 28வது நாளாக நீடித்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதால் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா 5 நாட்கள் நிறுத்தி வைத்தது. இதைத் தொடர்ந்து இப்போது மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை போர் நிறுத்தம் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசன் படத்தில் சிம்புவிற்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்து வருவதாகவும் தற்போது அப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் இணைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் அரசன். இப்படம் வடசென்னையின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் சிம்புவிற்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நடிகர்கள் யோகி பாபு மற்றும் டிஜே ஆகியோர் படப்பிடிப்பின் 2ஆம் கட்டத்தில் இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.